கேட்டேன். ஆமா. ஐயோ ஐயோ. அதன் பிறகு தம்பியை கேள். தாய் அதன் பிறகு என்ன செய்தாள்? சேத்தான் சொன்ன உடனே என் மத்திய சக்தினால அண்ணனோட பஞ்சாட்ட கிளியாக்கினேன். கிளியாக்கி நான் கிளிக்கு வேணுவராகவும் கிளியாகவும் அந்த அறிவு பட்டணத்திலே கிளியாண்டு விளக்குறி சென்றேன். சரி சென்றவுடனே அந்த தாதி பெண்கள் ஓடி வந்தார்கள். கிளி என்ன விலை என்று கேட்டார்கள். இது 1000 பொற்காசு என்று உரைத்தேன். 1000 பொற்காசா? ஏண்டாம்மா விலை சொன்னேன்? மகமாரியோட பிள்ளையாச்சு. ஓ மகமாரி பெற்ற கிளியாச்சு. அப்படி என்று 1000 பொற்காசு உரைத்தேன். 1000 பொற்காசு கொடுத்து கிளியா வாங்கி சென்று விட்டால் இதுக்கு மேல எனக்கு தெரியும். அண்ணன் கேளம்மா. இந்த வழக்கு வருகின்ற 29ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் கோர்ட்டு கலையலாம், அந்த தேதிக்கு வரலாம். எங்க கோர்ட் இன்னைக்கே தீர்ப்பு காணும். தீர்ப்பா நடத்துறீங்க. மகனே நான் கிளையாக சென்றாரு அம்மா. 6 மாலை படுத்திருந்தான். நான் இரவு நேரத்தில் உறங்கி உடனே எழுந்து அவள் அருகே சென்று பெண்ணே கண்ணே எம்மாடா இப்படியாக சந்தேகம் வந்து விட்டது. போதால் அவர் விடுத்திருந்தாள். இவள் உறங்கி விட்டால் அப்படி என்று அவள் அருகே சென்றேன். உறங்காதிருந்த 6 மாலை அப்படியே கழுத்தை பிடித்து உடனே கண்ணே சின்னால் உயிர் போகுதா என்று கதறினேன். ஐயோ அதன் பிறகு அவரை கேள். என்ன செய்தாய்? உயிர் போகிறது சொல்ல உடனே சொன்ன உடனே மகமாரி வெத்த பிள்ளையாச்சு. என்னை நம்பி ஒப்படைச்ச அம்மாளுக்கு புள்ள குடிச்சு பிள்ளை ஒப்படைக்கணுமா? என்ன கூட அனுப்பிவிட்டா அப்படி என்று மனதாக்கி அம்மா நான் ஒரு கரும்போலியா உருவெடுத்து அது தகுந்த உருவத்துக்கு கரும்போலியா உருவெடுத்து சரி 7 சுத்தி இருப்பு போட்டோமா உள்ள போட்டு வழி இல்ல அவளை குளித்த சால் வந்து வழியா தண்ணி வருகிறது. அந்த வழி சார்ந்த அவளை வாங்கி பொழுக்குன்னு பார்த்து போனேன். அண்ணன் பியான்னு அடிச்சு கிடறான். எப்படி அடிச்சு கிடக்குறான் பாட்டு அண்ணனை பாட்டு